அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிறது பட்டப்பகலில் தலைநகரை கலங்க வைத்த கொலை. சென்னை கொட்டிவாக்கத்தை சேர்ந்தவர் குணா என்கிற குணசேகர், 45 வயதான இவர் மீது கடந்த ஆண்டு நடந்த வழக்கறிஞர் கௌதம் என்பவரின் கொலை வழக்கு உள்ளிட்ட 4 வழக்குகள் நிலுவையில் இருக்கு. துரைப்பாக்கம் காவல் நிலையத்தில் சரித்திர பதிவேட்டின் குற்றவாளியான குணா திமுகவின் முக்கிய பிரமுகர்களோடு தொடர்பில் இருந்தவர். தேர்தல் நேரத்தில் திமுக வேட்பாளருக்காக வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தவர். களப்பணியாளர் என்று கூறப்படுகிறது திமுகவோட. இந்த நிலையில் சென்னை அடையாறு இந்திரா நகர் பெட்ரோல் பங்க் அருகே கடந்த 13/10/2025 அன்று திங்கட்கிழமை மாலை நண்பரோடு சென்று கொண்டிருந்த குணாவை பைக்கில் வந்து வழிமறித்த 6 பேர் கொண்ட கும்பல் கொடூரமாக வெட்டி தலையை சிதைத்து கொலை செய்துவிட்டு தப்பியோடியது. தகவல் அறிந்த அடையாறு போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று குணாவின் உடலை கைப்பற்றி பிணக்கூராய்வுக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். குணா கொல்லப்பட்ட தகவல் அறிந்து வந்த கட்சியினர் மற்றும் அவருடைய உறவினர்கள் ஆதரவாளர்கள் கதறி அழுதனர். போலீசாரின் முதல்கட்ட விசாரணையில் வழக்கறிஞர் ஒருவர் கடந்த ஆண்டு கொல்லப்பட்டதற்கு பழிக்கு பழியாக இந்த சம்பவம் நடந்திருப்பதாக தெரிய வந்தது. குணாவின் மகள் ஒருத்தவங்க அதே பகுதியை சேர்ந்த இளைஞர் ஒருவர் காதலித்து வந்ததாகவும் அந்த இளைஞரை குணா விரட்டியதாகவும் கூறப்படுகிறது. அந்த இளைஞருக்கு ஆதரவாக செயல்பட்டதால் திருவான்மியூர் ஔவை நகரை சேர்ந்த வழக்கறிஞர் கௌதம் என்பவர் மீது குணாவுக்கு ரொம்ப ஆத்திரம் ஏற்பட்டிருக்கு. கடந்த ஆண்டு ஜூன் 11 இரவு திருவான்மியூர் திருவள்ளுவர் சாலை அருகே நண்பர்களோடு பேசிக்கொண்டிருந்த வழக்கறிஞர் கௌதமை குணாவின் ஆட்கள் கொடூரமாக வெட்டி சாய்த்ததாக கூறப்படுகிறது. வழக்கறிஞர் கௌதம் கொலை சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் முதல் ஆளாக சேர்க்கப்பட்ட கொட்டிவாக்கம் குணாவை கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர். சிறையில் இருந்து ஜாமீனில் வெளிவந்த நிலையில் கொலை நடந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த வழக்கில் சிலரை கைது செய்த போலீசார் நடத்திய விசாரணையில் வழக்கறிஞர் கௌதமோட கொலைக்கு பழிக்கு பழியாக இந்த குணா கொலை நடந்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. நீலாங்கரையை சேர்ந்த ரோஹித், திருவான்மியூரை சேர்ந்த குட்டி ஆகியோர் குணாவின் நடமாட்டத்தை நோட்டமிட்டு கொலை சம்பவத்தை அரங்கேற்றியதாக தெரிய வந்திருக்கு. இந்த கொலை வழக்கு தொடர்பாக சிலரை கைது செய்துள்ள போலீசார் தலைமறைவாக உள்ள மற்றவர்களை தீவிரமாக தேடி வருகிறார்கள். மகளின் காதலை கண்டித்ததால் உருவான முன்விரோதத்தில் தந்தை கொலை செய்யப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காதலனின் நண்பனை கொலை செய்ததால் நடந்த பழிக்கு பழி கொலை என இந்த கொலை பின்னணி குறித்து கூறுகிறார்கள். பரபரப்பான சென்னை அடையாறு இந்திரா நகர் ஈசிஆர் பகுதியில் கூலிப்படை இந்த கொலையை செய்திருக்கு. கத்தி எடுத்தவனுக்கு கத்தி தான் முடிவு, வினை விதைத்தவன் வினை அறுப்பான். இதைத்தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம். டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.